ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கிற பழங்களை வச்சு 2 டிஷ்ஷு பண்ண போகிறோம். ஒன்று வந்து நல்லா பாரம்பரியமாக பண்ணக்கூடியது தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக பண்ணுற ஸ்வீட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பழம் சேர்த்து பண்ணுறோம். ஒன்று வந்து மாம்பழ பாயசம், இன்னொன்று வந்து பலாப்பழ பாயசம். இந்த பலாப்பழ பாயசம் பார்த்திங்கன்னா கேரளா பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது எந்த கல்யாணங்கள் இருந்தாலும் அதில் வந்து 3 வகை பாயசம் கொடுப்பாங்களாம். அதில் இந்த சீசனில் கட்டாயம் இந்த பாயசம் இடம்பெறுங்கிறாங்க. ஸோ அந்த பாயசம் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ மாம்பழ பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம பால் பாயசத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து மாம்பழம் சேர்த்து நல்லா நம்ம அந்த மாம்பழ பாயசம் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிற இந்த மாம்பழ பாயசத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பால் 1 லிட்டர், பாசுமதி அரிசி 1/4 கப் ஊற வைத்து சற்று கரகரப்பாக அரைத்து கொள்ளவும், சர்க்கரை 1/2 கப், மாம்பழ விழுது 1/2 கப், பொடியாக நறுக்கிய மாம்பழ துண்டுகள் சிறிதளவு, கண்டென்ஸ்ட் மில்க் எனப்படும் குறுக்கிய பால் 1/4 கப், பாதாம் 6 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், முந்திரி 6 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மாம்பழ பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கரகரப்பாக, இப்போ இந்த கரகரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு நேரம் பிடிக்காது, சீக்கிரமும் வெந்துடும், உங்களுக்கு திக்கனிங்காகவும் இருக்கும், ரொம்ப திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் அந்த அரைச்ச அரிசியிலே கொஞ்சம் அரிசி வந்து மாவாயிடும் இல்லையா, அது வந்து பாலை நல்லா திக்காக ஆக்கிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அது 10 நிமிஷம் ஊற வச்சு தான் அரைக்கணும். இப்போ நான் பால் அடுப்பில் போட்டு ஏற்கனவே காய வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்ச்சல் பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பால் பொங்கி வரும்போது நம்ம தீயை குறைச்சி வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பால் பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியை நல்லா ஒரு தடவை அரைச்ச அரிசியை நல்லா கலக்கிட்டு அதில் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம மொட்டையாக அப்படியே கெட்டியாக போட்டிங்க அப்படின்னா நின்றுக்கும், அதுவும் கிளறாம விட்டோம்னா அப்படியே கட்டிப்பட்டு நின்று போயிடும். அதே மாதிரி போட்டதுக்கு அப்புறமும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி தங்கி நின்று பிடிச்சிடும். அதனால் போட்ட உடனே நல்லா கிளறி விடுங்க. நம்ம பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் மெதுவாக அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முதல்ல வந்து கொஞ்சம் நேரம் நம்ம விடாமல் கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த வேகிற நேரத்துக்குள்ளார அந்த அரிசி வந்து கட்டிப்பட்டுடும். அதனால் அந்த வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட்டிப்படாது. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். இதுக்கு வந்து பாசுமதி அரிசி தான் நல்ல வாசனை கொடுக்கும். விருப்பப்பட்டவங்க பாசுமதி அரிசி வாங்க போக நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பச்சை அரிசியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் 1 லிட்டருக்கு 1/4 கப்புங்கிறது நார்மலாக உள்ள கணக்கு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் விடணும். 10 நிமிஷம் விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த அரைச்சி நம்ம வேக விட்டுறதுனால இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ இது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த பக்கம் நம்ம பாலத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இந்த முந்திரி பாதாமை வறுத்து ரெடியாக வச்சிடலாம். இதில் பாலில் தண்ணி சேர்க்கலேன்னு யோசிக்கலாம். நான் தண்ணியும் சேர்க்காமல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த அரிசியும் வெந்து வரும்போது அந்த பாலோட கலர் லைட்டாக மாறும். அதில் அந்த வாசனையே பார்த்திங்கன்னா அந்த பால் குறுக அதுக்கு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இதில் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அந்த அரைச்ச தண்ணி தான் அதில் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த பாதாமும் முந்திரியும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதாவது கடிப்படும்போது நறுக்கு கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துருக்கேன். இதில் வெறும் முந்திரி மட்டும் சேர்க்கணும்னு நினைக்கலாம், முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பாதாம் டக்குன்னு, ஏன்னா பொதுவாக முந்திரி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வச்சுருப்போம். பாதாம் வந்து தேவைப்பட்டால் தான் நம்ம வாங்குவோம். ஸோ பாதாம் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா முந்திரி மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ காஞ்சிட்ருக்க நெய்யில், ஏன்னா பாதாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வறுபடுறதுக்கு, அதனால் முதல்ல பாதாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்க்கலாம். அங்கே
இப்போ இது முந்திரி சேர்க்கலாம். அப்போ ரெண்டும் வறுபடும்போது இப்போ இளம் வறுப்பாக வறுபட்டுருக்கு பாருங்கள் அந்த பாதாம், அந்த சமயத்தில் முந்திரியை சேர்த்து வறுக்கும்போது ரெண்டும் பக்குவமாக ஒரே இதில் வறுபட்டு அந்த நிறம் மாறி நல்லாயிருக்கும். தனித்தனியாக வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. முந்திரி சட்டுன்னு வறுபட்டுரும், பாதாம் வறுபட கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த ஸ்டேஜில் அதை இறக்கிடலாம். இப்போ பால் திரும்ப தூக்கி நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இதில் வச்சிடலாம். அதே மாதிரி பொதுவாக பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் அப்படின்னாலே அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை நல்ல இனிப்பு பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டிருக்கேன். இந்த அரிசி வெந்துருச்சுன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். அரிசி வேகாமல் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா அப்புறம் அரிசி வேகிறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். உங்களுக்கு பொறுமையாக டைம் இருந்ததுன்னா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ கிளறி மேலே அந்த ஏடு வருது இல்லையா, அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் அது நேரத்தை பொறுத்து. இது வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா. அரிசி வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னா அது வெந்துடும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த அரிசி வெந்தவுடனே நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளேயும் ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. மாம்பழ பாயசத்துக்கு நம்ம பாலை வச்சு அதில் ஊற வச்சு அரைச்ச அரிசியும் சேர்த்து வேக விட்டுட்ருக்கோம். அது நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் பாதாமும் முந்திரியும் வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம சர்க்கரை, இது நான் மாம்பழமும் சேர்க்கறதுனால 1/2 கப் சர்க்கரைன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்தால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 1/2 கப் சர்க்கரைன்னு சொல்லியிருக்கோம். நல்ல இனிப்பு பிடிக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறுக்கின பால் சேர்க்கலைன்னா 1 கப் குறுக்கிய பால் சேர்த்தோம்னா 3/4 கப் போதும் சாதாரண பால் பாயசத்துக்கு. அதுவே இது நீங்கள் மாம்பழம் சேர்த்து பண்ணும்போது இந்த 1/2 கப் தாராளமாக போதும். பார்த்திங்கன்னா அது நல்லா தளதளன்னு கொதிக்குது. இப்போது இதில் இந்த குறுக்கின பால் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சேர்க்கணும். அதை சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு, கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. கட்டாயம் தீயை குறைச்சி வச்சுட்டு இதை ஊற்றின கையோட நம்ம இதை நல்லா கலந்துடணும். இல்லைன்னா அது அப்படியே அடி பிடிச்சிக்கும். இப்போ நான் தீயை ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வந்துன்னு இறக்கி நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாம்பழ துண்டுகளும் மாம்பழ அந்த விழுதையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள். நடுவுலையும் கொதிக்குது, ஓரத்துலேயும் கொதிக்குது. இதை மட்டும் கவனமாக கிளறி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாம்பழ பாயசத்துக்கு நம்ம பாலில் ஊற வச்ச அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை கரகரப்பாக அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு சர்க்கரை குறுக்குன பால் இந்த கண்டென்ஸ் மில்கெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இது ஓரளவு நல்லாவே ஆறி இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த மாம்பழ விழுது இருக்குது இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும். அதில் இந்த மாம்பழ விழுதோ அதோட கூட மாம்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கியும் சேர்க்க போகிறேன். ஏன்னா அது இந்த பாயசம் சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடும்போது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த மாம்பழ துண்டுகளையும் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா இது அப்படியே அந்த விழுதை மட்டும் சேர்க்குறதோடு நிறுத்திடலாம். இது ஆக்சுவலாக இது அப்படியே நம்ம கொடுக்கறத விட கூட
கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வறுத்த பாதாமை வந்து இப்போ நம்ம பரிமாற போகிறதுனால நம்ம எடுத்துடுறோம். அதே டிஸ்பிளேயில் வைக்கிறதுனால நீங்கள் வந்து இதை தனியாக வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ இதை மேலே தூவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அந்த முறுமுறுப்போட இந்த பாயசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலே அதை தூவிக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்க்காத காரணம் மாம்பழத்தோட அந்த இயல்பான அந்த மாம்பழ வாசனை, அந்த பால் வாசனை எல்லாருமே சேரும்போது அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதனால் இதில் எதுவும் சேர்க்கலை நான். இப்போ இது மேலே நம்ம பாதாமும் முந்திரியும் அப்படி தூவி அலங்கரித்து பரிமாறலாம். இப்போ நம்ம மாம்பழ பாயசம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லாப்பழ பாயசம். இது கேரளா பக்கம் சக்க பிரதமன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பல்லாப்பழ பாயசம். இதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். பலாச்சுளைகள் பொடியாக நறுக்கியது 2 கப், பொடித்த வெல்லம் 1 கப், தேங்காய் பால் 1 கப், பொடியாக நறுக்கிய தேங்காய் துண்டுகள் 1/4 கப், முந்திரி சிறிதளவு, நெய் சிறிதளவு. இப்போ இந்த சக்க பிரதமனுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த பலாச்சொலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஒரு 7-8 சொலை கிட்டத்தட்ட ஒரு 8 சொலைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை உள்ளே இருக்கிற விதை பகுதியும் அந்த சின்னதாக ஒரு தோல் பகுதி இருக்கும், அதையும் நீக்கி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்குனிங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ சில சொலைகள் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு இருக்கும், சிலது வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வெல்லத்தை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சின்ன துண்டை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வெல்லத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதே நீங்கள் வெல்லம் வந்து அந்த இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெல்லத்தை நல்லா கூட்டிக்கங்க. தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பாலும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் 2ஆம் பால் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காமல் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கோம். கூடின மட்டும் தண்ணியை ரொம்ப அதிகம் ஊற்றிடாமல் தேங்காய் பாலை நம்ம நல்ல ஒரு கப்பு அளவுக்கு இல்லை ஒரு 1.5 கப் அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா போதும். அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அந்த பாயசமே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இருக்க ஏலக்காய் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இயல்பாக பலாச்சொலைகளில் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனை தான் இதை டாமினேட் பண்ணணும். ருசின்னு பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தோட இந்த பலாச்சொலையும் சேரும்போது அடுத்தது கூடவே இந்த வறுத்து போடுற தேங்காய் துண்டுகள், தேங்காய் பால் எல்லாம் சேரும்போது ஒரு கூட்டுக்கலவையாக ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சரி, இப்போ அடுத்தது நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் போட்டு எல்லாம் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம பலாப்பழ பாயசம் அதாவது சக்க பிரதமனுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். என்னென்ன தேவைங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு இப்போ நெய் கொஞ்சமாக இதில் விட்டுக்கலாம். தண்ணி ஒரு பக்கம் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். கேரள பாயசம் இது வந்து ஒரு உருளியில் பண்ணால் தான் அந்த டச்சே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஊற்றிருந்த நெய் காஞ்சிருக்கு. இதில் இந்த பலாச்சொலைகளை ஒரு வதக்கிடலாம். இதை நேரடியாக தண்ணியில் வந்து அப்படியே வேக விடுறவங்களும் உண்டு, வதக்கி பண்ணுறவங்களும் உண்டு.
பட் வதக்கி பண்ணும்போது எனக்கு அந்த ரெண்டுமே பண்ணி பார்க்கும்போது இந்த வதக்கி பண்ணுறதுல எனக்கு வந்து அந்த வாசனை ரொம்ப பிடிச்சது. அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல வாசனையோடு இருந்தது. அதனால் இப்போ நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா அது சாஃப்ட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாயசம் நான் முந்தி சாப்பிட்டது கிடையாதுன்னு சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப மற்ற பாயசங்கள் அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோம், ரெகுலராக பண்ணுறது உண்டு. பட் இது வந்து எம்எஸ்எஸ் அவங்க வீட்டில் அந்த அத்தை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கும் போதெல்லாம் இது ஒரு 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டுறதுக்கு எனக்கு தெரியல. அவங்ககிட்ட கேட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய தங்கை வந்து இப்போ கேரளாவில் இருக்கிறதுனால அவகிட்ட கேட்டு இந்த பக்குவத்தை செஞ்சு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இது இன்றைக்கி நேயர்களோடு இதை பகிர்ந்துக்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த சீசன் போது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது எப்போ பாரு நம்ம நார்மலாக நம்ம இந்த பக்கம் பண்ணுற பாயசங்கள்லேருந்து இது அப்படியே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வதங்கிடுச்சு, இந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம வேக விட்டுடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அதுக்குள்ளே நம்ம இந்த வெல்லத்தை கொதிக்க வச்சு ரெடியாக வச்சு வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து இந்த பக்கம் வெல்லம் போட்டிருக்கேன், இந்த பக்கம் அந்த பழத்தை வதக்கிட்டு நம்ம வேக விட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு நம்ம திரும்ப அதை கொதிக்க விட்டு இந்த வெள்ளை பாக அதில் சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பலாச்சொலைகளை இது மாதிரி சக்கை வரட்டின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை பாகோட நம்ம இப்போ சேர்த்து பண்ணுறது மாதிரியே, ஆனால் நல்லா கெட்டியாக விழுதாக அதை நல்லா அரைச்சி இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கிளறி எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை நம்ம எப்படி மற்ற ஊறுகாயெல்லாம் பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஸ்வீட்டையும் பாதுகாக்கிறாங்க. தேவையான போது அதுலேருந்து கொஞ்சம் மாதிரி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு வெறும் கையில் நல்லா கரைச்சிடுறாங்க. கரைச்சிட்டு இதே மாதிரியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி முந்திரி தேங்காய்லாம் வறுத்து போட்டு அதை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கூட இந்த ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை சக்கை வரட்டின்னு சொல்கிறாங்க, இதை சக்கை பிரதமன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரைஞ்சிருச்சு. இதுவும் வெந்திருக்கு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன், அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு இடையில் நம்ம இந்த முந்திரியும் தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த ஊற்றியிருந்த நெய் காயுது. இதில் நறுக்கி இருக்க தேங்காய் துண்டுகள் இப்போ முந்திரியும் நான் தனியாக வறுக்க போகிறதில்ல. நம்ம முதல் பண்ண பாயசத்தில் பாதாமும் முந்திரி எப்படி வறுத்தோம், முதல்ல பாதாம் அப்புறம் முந்திரி, அந்த மாதிரி முதல்ல தேங்காய் துண்டுகள் அதுக்கப்புறம் அதோட கூட முந்திரியும் சேர்த்து ஒரு வறுத்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த டைமிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எதையும் தனித்தனியாக பிரித்து பண்ணணுங்கிறதே இல்லை. இந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கணும். இதை வறுத்துட்டு இது நல்லா வறுபடுற சமயத்தில் அதையும் போட்டு ஒரு வறுத்து எடுத்து வச்சா ரெண்டும் பக்குவமாக வறுபட்டுருக்கும். அது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி அடுத்தது தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சூட்டுக்கு மீதம் உள்ளது நல்லா வறுபட்டுரும். போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த பாத்திரத்தை அடுப்பில் போட்டுக்கிறேன். இதுக்கடையில் இது ஆறிடுச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச விழுது அதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நல்லா இது கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், இந்த வெள்ளை பாகை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதோடு சேர்ந்து நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சா தான் இது நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அதோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகும்.
இது பாருங்கள், நான் வந்து அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அப்படின்ற மாதிரி அரைக்கலை. அங்கங்கே ஒரு ஒரு துண்டு வாயில் கடிப்படுற மாதிரி தான் அதில் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ ரொம்ப அப்படியே இதுவாக இல்லாமல் ரொம்ப நைஸாக எல்லாத்தையும் நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, அதே மாதிரி எல்லாமே ரொம்ப கரகரன்னு அரைக்கணுங்கிறது இல்லை. 1-2 துண்டு வாயில் தென்படணும், அதே சமயம் கொஞ்சம் நைஸாகவும் இருக்கணும். கலந்த மாதிரி இதை அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அந்த சீசனில் வந்து சும்மா நாள்லேயே வீட்டில் நம்ம செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை இதுன்னு சாப்பிட்றப்போ இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ பசங்களுக்கு என்ன, பெரியவங்களுக்கே அது ஒரு பிடிக்கும். அதுவும் இந்த பலாச்சொலைக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை, ஒரு இயல்பான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பலா பிஞ்சிலேருந்து சொலை வரைக்கும் நம்ம அத்தனையும் பண்ணிகிட்ருக்கோம். அது முத்தின பலா பழத்துலேருந்து அத்தனையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சொலையும் பார்த்திங்கன்னா இந்த பலாச்சொலையாக எடுத்துக்கிறோம். அதே நம்ம பிஞ்சாக பார்த்திங்கன்னா கார டிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா விடாமல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு தீயை விடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கொதிக்கிற நேரத்துலேயே கொஞ்சம் கெட்டியும் போட்டிருக்கு பாருங்கள். அந்த வெல்லத்தோட தன்மை, அரைச்ச விழுது, அந்த பலாச்சொலையோட விழுது இதுவும் சேரும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம அதை கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொட்டிட்டு அந்த வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியும் தேங்காயும் கொட்டிட்டு இதில் பாலை ஊற்றி இறக்கிடலாம். இந்த ஆக்சுவலாக நல்ல அந்த பலாச்சொலையை இந்த மாதிரி நல்ல இந்த சக்கை வரட்டின்னு இப்போ சொன்னேன் இல்லையா, அதாவது நல்ல தெளிவாக கெட்டியாக கிளறி எடுத்து வச்சுப்பாங்க. அதை வந்து இந்த இலை அடைன்னு கூட பண்ணுவாங்க. வாழை இலையில் அரிசி மாவு தடவிட்டு அந்த பூரணத்தை கொஞ்சம் வச்சு மடித்து அப்படி இலையோட வேக வச்சு பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக பண்ணுற கொழுக்கட்டையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் துண்டுகளை அதில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் தேங்காய் பால் அதில் ஊற்றிடுறேன். ஒரு கரண்டியால் ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக இன்னும் கூட கொஞ்சம் திக்காக கூட பண்ணலாம். நம்ம இந்த குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம். இதுவே விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் திக்காக கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பலாப்பழ பாயசம், சக்கை பிரதமன் அதையும் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ மாம்பழ பாயசமும் பலாப்பழ பாயசமும் நாள் கிழமையில் நம்ம செஞ்சு கொடுக்குற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்க அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்மளுமே அதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நிதானமாக ரசித்து ஒவ்வொரு வாயை அதை குடிக்கிற போது கேட்கவே வேண்டாம். இப்போ பார்த்தா இந்த மாம்பழ பாயசத்துக்கும் பலாப்பழ பாயசத்துக்கும் சின்ன ரீகேப். இப்போ மாம்பழ பாயசத்துக்கு பால் அடுப்பில் வச்சு அதனால் பொங்கி விழும்போது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை கரகரப்பாக அரைச்சி அந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சி இதில் ஊற்றி வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் சர்க்கரை குறுக்கின பாலை விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்கி கீழே வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அதில் மாம்பழ விழுதும் அடுத்தது மாம்பழ துண்டுகளும் வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குளிர வச்சு பரிமாறணும் அப்படின்னா மாம்பழ பாயசம் தயார். பலாப்பழ பாயசத்துக்கு ஒரு பாத்திரத்தில் நெய்யை உருக்கி அதுக்கப்புறமா அதில் பலாப்பழத்தை துண்டுகளை போட்டு நல்லா வதக்கிட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சு விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச விழுதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு
வெல்லத்தை தண்ணி ஊற்றி நல்லா கரைய விடுங்க. கரைஞ்ச வெள்ளை தண்ணியை இந்த அரைச்ச விழுதில் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டுகளும் முந்திரியும் சேர்த்து அதில் கலந்துட்டு நான் தேங்காய் பால் அதில் ஊற்றிடுறேன். இறக்கி பரிமாறணும் அப்படின்னா பலாப்பழ பாயசம் தயார். என்ன இன்றைக்கி சீசனுக்கு ஏற்ற மாதிரி 2 பழங்களை வச்சு பாயசம் பண்ணுறது பார்த்துருக்கோம். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான பாயசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக மாம்பழ பாயசம், பலாப்பழ பாயசம் ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். அதையும் இன்றைக்கி நேயர்களோடு பகிர்ந்துட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.